பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் வசனம் 2. ஜெபத்தை கேட்கிறவரே என்று சொல்லி இந்த சங்கீதக்கான தாவீதுக்கு நாம் சொல்லி பார்க்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே என்று சொன்னால், ஆண்டவராகிய தேவனுக்கு அநேக நாமங்கள் இருந்தாலும் அதில் ஒரு நாமம் என்னவென்று சொன்னால் ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி அர்த்தம். ஜெபத்தை கேட்கிறவர், the Lord is hearing our prayer. நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். காரணம், நம்முடைய ஆண்டவர் காது இருக்கிறது கேட்கிறார், கண் இருக்கிறது பார்க்கிறார், மூக்கு இருக்கிறது முக ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த பூமியில் நம்முடைய வார்த்தைகளுக்கு யார் செவி கொடுக்கவில்லை என்று சொன்னாலும், இந்த பூமியில் யார் நம்முடைய வார்த்தைக்கு கேட்டும் கேட்காமல் போனாலும், கண்டும் காணாமல் போனாலும், நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்கென்று ஒருவர் இருக்கிறார். அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசம் உள்ள ஜெபத்தில் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் பதில் கொடுக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவைகளை விட நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று ஆண்டவர் சொன்னார். அப்போது எல்லா மிருகங்களை பார்க்கலும் சிருஷ்டிப்பை பார்க்கலும் நாம் விசேஷித்தவர்களாக இருக்கிறதுனால தேவன் நம்முடைய வார்த்தைக்கும் நம்முடைய பேச்சுக்கும் அவர் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். முக்கியத்துவம் கொடுக்கிறவர். இந்த பூமியில் எல்லா சிருஷ்டிப்பையும் பார்க்கலும் நாம் தான் அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சாயலாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய ஜெபத்தை அவர் தள்ளாமலும், ஆகவே நாம் ஜெபிக்கிற ஜெபங்களை அவர் கேட்கிறது மாத்திரமல்ல, அதை தள்ளாதவர் என்று சொல்லி பார்க்கிறோம். தள்ளாதவர், ஜெபத்தை கேட்டு அதை புறம்பே தள்ளாமல் அந்த ஜெபத்துக்கு கொண்டு ஒரு வேல்யூ வச்சிருக்கிறார். வேல்யூ, அந்த வேல்யூ என்ன, அவர் அதை பார்க்குறார். ப்ரேயருக்கு ஒரு வேல்யூ இருக்கிறது. தேவாதி தேவன், அவர் ராஜாதி ராஜா, அவர் பதில் கொடுக்கிறவர். எந்த காரியத்தையும் எந்த சூழ்நிலையும் அவரால் மாற்ற முடியும். ஆனால் நாம் கேட்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ, அப்போ நாம் கேட்கிற ஒவ்வொன்றும் நாம் விரும்புகிறதாக இருக்கலாம், விரும்பாமல் இருக்கலாம், நம்மால் முடியாததாக இருக்கலாம். மிகப்பெரிய தேவன், அவரிடத்தில் எல்லாம் உண்டு. நாம் கேட்கிற பொழுது அவரை வைத்து தான் நம்ம கேட்கணும். அவரை வச்சு தான் நம்ம பிளான் பண்ணணும். அவரை வச்சு தான் நம்ம எஸ்டிமேட் போடணும். அவரை வைத்து தான் நம்ம சபை கட்டணும். அவரை வச்சு தான் நான் ஊழியத்தை செய்யணும். காரணம், அவரே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அவரே எல்லாவற்றையும் கொடுக்க முடியும் தேவனாக இருக்கிறார். அவரை மட்டும்தான் செய்ய முடியும். அவரை எல்லாமல் நாம் ஒரு துரும்பு கூட எடுத்து போட முடியாது. என்னால் எல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே எல்லாம் செய்கிற கர்த்தர், எல்லாம் செய்து முடிக்கிற ஆண்டவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நாம் ஜெபிக்கிற பொழுதே நமக்குள்ள ஒரு விசுவாசம் என்ன, என் தேவன் எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார். என்னை அடிப்படையாக வைத்திருக்கிற விசுவாசம் அல்ல, தேவனை அடிப்படையாக வைத்திருக்கிற விசுவாசம். என்னை நான் நம்புறது அது சாதாரணமானது தான். ஆனால் தேவனை காரியத்தை செய்யணும். அவரை வச்சு தான் நான் எஸ்டிமேட் பண்ணணும். அவரை வச்சு தான் நான் ஊழியத்தை செய்யணும். அவரை வச்சு தான் சபைக்கு இடம் வாங்கணும்.
அவரை வச்சு தான் சர்ச்சு கட்டணும். எதுவாக இருந்தாலும் அவரை வைத்து தான், என் தேவனை வைத்து தான் நான் ஜெபிக்க முடியும். அவரை மையமாக வைத்து தான் நான் ஜெபிக்க முடியும். ரட்சிப்புக்காக ஜெபித்தாலும் அல்லது வேறு எந்த நல்ல காரியங்களுக்காக அல்லது வேறு உதவிகளுக்காக, வியாதிகளுக்காக, மரண போராட்டத்துக்காக எதுவாக இருந்தாலும் நாம் அவரை வைத்து ஜெபிக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஆகவே தான் ஜெபத்தை கேட்கிறவரே என்று இங்கே தாவீது தேவனுக்கு ஒரு பெயரை கொடுக்கிறார். பெயருக்கேற்ற கேட்கிறவர், நம்ம ஜெபங்களுக்கெல்லாம் பதிலை கொடுக்கிறவருமாக அவர் இருக்கிறார். வேதத்தில் யாரெல்லாம் ஜெபித்தார்களோ எல்லா ஜெபத்தையும் கேட்டார். அவர் கேட்காத ஜெபம் ஒன்றுமே கிடையாது. பதில் வந்திருக்கலாம், வராமல் இருந்திருக்கலாம், ஆனால் எல்லா ஜெபத்தையும் கேட்டார். யார் ஜெபித்தாலும் கேட்டார். ஏழைகள் ஜெபித்தாலும் கேட்டார். பரிசேயன் ஜெபத்தையும் கேட்டார். ஏழை விதவை கேட்டார். தானியேல் குகையில ஜெபத்தை கேட்டார். எல்லா ஜெபத்தையும் கேட்டார். அவர் கேட்காத ஜெபம் என்று ஒன்றுமே இல்லை. எல்லா ஜெபத்தையும் கேட்ட ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய ஜெபத்தையும் உங்களுடைய ஜெபத்தையும் அவர் கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே நம்ம ஜெபிக்கிற பொழுது அவர் நமக்கு ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறவர், அதை புரிந்து கொண்டு பதில் கொடுக்கிறவர். ஒருவேளை நம்ம சொல்கிற ஜெபங்கள் அவர் புரியாமல் இருக்கலாம். நாம் சில நேரத்தில் ஜெபிக்கும் பொழுது மற்றவங்க அந்த ஜெபத்தை கேட்க புரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு புரியாது, தேவனுக்கு புரியும். புரியாத பாஷையில் கூட ஜெபிச்சு அவருக்கு புரியும். அவருக்கு தெரியாத பாஷை ஒன்றுமே கிடையாது. ஒரு குழந்தை ஜெபிக்குது அப்படின்னா அந்த குழந்தை சொல்கிற வார்த்தை நமக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு புரியும். ஒரு குழந்தை பேசுறது அம்மாவுக்கு புரியும், ஏன்னா அது தாய். அதே போல் நம்முடைய ஆண்டவர் நமக்கு நம்முடைய எல்லா பாஷைகளும் அவருக்கு தெரியும். அவர் நான் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுப்பார். அவர் ஜெபத்தை கேட்கிறவர் நம்மோடு கொண்டிருக்கிறார். ஜெபத்திற்கு பதில் கொடுக்க நம்மோடு கொண்டிருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தர் நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. ஜெபத்தை கேட்கிறவரே, என்னுடைய வாழ்க்கையிலே ஜெபத்தை கேட்கிறவர் ஜெயத்தை கொடுப்பீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். You will be succeeded.